இவன் இவன் கல்யாணம் பண்ணிக்க போறியாமா உண்மையாலுமே? ஆமா, நான் ஏன் இப்படி கேக்குறீங்க? கேட்குற சிங்கப்பூர்ல இருந்தா அங்கிட்டு நாள் மலேசியா நாள்னு வச்சிருப்பாங்க. இந்தியாவில் ஒரு 3 வச்சிருப்பாங்க. அதனால கேட்டேன். எத்தனாவது இவன் உனக்குமா? இல்ல இல்ல. 3ஆவதா 4ஆவதா? ஐயையோ, அப்படிலாம் இல்லண்ணா. முதல் காதலா? ஏமன் ஸ்கூல் வந்துட்டாங்க. சூப்பர் சூப்பர், வாமா வாமா. கூட்டு வந்திருக்கான். நான் சொல்ல நீயே சொல்லுப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்றான். நீயே சொல்லு, அவனே எதனா ஏடா கூடமா சொல்லி அடி வாங்கிறதுக்கு நீயே சொல்லிட்டு எதா இருந்தாலும் அப்படின்னு கூப்பிட்டு வந்துருக்கான். ஏமன்ஸ் லவ் ஸ்டோரி ஓபி இந்த சாட்டே. என்ன அந்த பொண்ணு வந்து அமைதி ஏமன் தான் ஒரு அல்லக்கு என்று உணர்கிறார் அப்படின்னு நீ போடுவாங்க. என்னண்ணா? வாமா வாமா ஏமன் ஸ்கூல் வாமா. சொல்லுங்கண்ணா. சொல்லுமா உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க. ஐயோ, அது அவ்வளவு பெரிய ஸ்டோரிலாம் இல்ல சொல்ற அளவுக்கு. சொல்ற அளவுக்கு இல்ல. பரவாயில்லம்மா, ஏதோ ஒரு சின்ன அளவா இருந்தாலும் சொல்லுமா, நாங்க அதை பிக்கப் பில்டப் பண்ணிடுறோம். இந்த சின்ன அளவுல வேற எங்கேயாவது அண்டர்லைன் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி ப்ரோ. இல்ல 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 ஓகே ஓகே. சொல்லுமா. ஆக்சுவலி அவங்க எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வந்து மதன மூலியமா தான் தெரியும். எனக்கு மதன போட்டாடா தான் ரொம்ப நாள் பிராக்கெட் போட்டா. இல்ல இல்ல, நிஜமா. இங்க சேவியர் ப்ரோ, இங்க வந்து பல காதல் ஜோடி சேருதுன்னு சொன்னீங்கல்ல சேவியர் ப்ரோ. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வருது பாருங்க. வருது. இந்த ஏமா ஒண்ணு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். ஜிஷ்ணு சீரியஸ்லி, சொல்லுங்கண்ணா. இந்த காதல் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சா அதுக்கு முன்னாடி வந்துச்சா? அதுக்கு பிறகுதான் வந்துச்சு. சேவியர் ப்ரோ, அட பாவி. சேவியர் ப்ரோ, ஒரு அவார்டு தான் வாழ்க்கையே செட்டில் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி ஒரே கேள்வி. ப்ரோ எனக்கு யார எங்க எப்ப எப்படி பிடிக்கணும்னு நல்லா தெரியுது ப்ரோ. ஒரே கேள்வி அருமையான கொஸ்டின் முடிஞ்சு. ஒன் கொஸ்டின் ஆல் டன். சரி சொல்லுமா. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி சொல்லுமா, எப்படி ஏமன் எப்படி அங்கேயும் போயிட்டு நான் தான் மதன் ப்ரோன்னு சொல்லியிருக்கேன். அதான் மாஸ்க் கொஞ்சம் அப்படிதான் பேசியிருப்பான். இல்ல அப்படிலாம் சொல்லல. I was looking யார் அந்த ஏமன் அப்படி சொல்லி நான் சர்ச் பண்ணேன். அப்போ எனக்கு கிடைக்கல. someone அது வந்து இன்ஸ்டால வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போதான் நான் போய் டெக்ஸ்ட் பண்ணேன் உங்களுக்கு. இப்படி ஊரா முட்டு கப்பா உன் கப்பு மாதிரி ஃபீல் கொடுக்குறியே, நானும் ஒரு என்ன எப்படி நீ ஃபீல் கொடுப்ப அப்படின்னு நீ கேட்டிருக்கிற. நீ யதார்த்தமா கேட்க பதார்த்தமா விட்டு கொடுத்துனா அவன். அதான் இந்த கதை. ஐயோ கதை. ஓகே. இதுதான் வாயை குத்து சூத்த புண்ணி புண்ணாக்கி பாக்கன்ற கதையா இருக்கு. காதல் பறவை 2 பேருக்கு போய் பேசுறது. ஆமா. ஏமா நீ எந்த ஊர் மணி? நீ சொல்லுமா. எந்த ஊர் நீ? எந்த ஊர்மா ஜிஷ்ணு? ஆக்சுவலி ஐ அம் ஃப்ரம் சிங்கப்பூர். ஓகே. பட் நான் இப்போ ஸ்டடி வந்து மலேசியால பண்றேன். ஓகே. இவன் எங்க இருக்கான்னு தெரியுமாமா? தெரியும். என் மனசுல இருக்கான்னு சொல்லி தயவு செஞ்சு ப்ளீஸ். அப்படி முக்கியம் சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, நல்ல வேலை. ரொம்ப பெருமையா இருக்கு. சொல்லுமா சொல்லுமா, எங்கமா இருக்கு இவன்? எங்க இருக்கான்னு தெரியுமாமா? தெரியும். நான் இஸ் ஃப்ரம் சென்னை. ஓகே. கேளுங்க வேற. இவன் கல்யாணம் பண்ணிக்க போறியாமா உண்மையாலுமே? ஆமா, நான் ஏன் இப்படி கேக்குறீங்க? கேட்குற சிங்கப்பூர்ல இருந்தா அங்கிட்டு நாள் மலேசியா நாள்னு வச்சிருப்பாங்க. இந்தியாவில் ஒரு 3 வச்சிருப்பாங்க. அதனால கேட்டேன். எத்தனாவது இவன் உனக்குமா? 3ஆவதா 4ஆவதா? ஐயையோ, அப்படிலாம் இல்ல. முதல் காதலா? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஒன்னு லவ் பண்ணேன். அது வந்து கொஞ்சம் வேண்டாம் விட்டுருங்களேன். நீயே விட்டு போய் நான் விடாம இருக்குமா? ஓகே. and he is my second love. ஓ செகண்ட். ஏமன் உனக்கு எத்தனாவதுடா? எனக்கு செகண்ட் தானா? செகண்ட் தானா? டேய் சும்மா கவுண்ட்டுக்கு சொல்றியா? இல்ல இல்ல நிஜமா. பிரிச்சு விடாதீங்க, பிரிச்சு விடாதீங்க, சேர்த்து விடுங்க, சேர்த்து விடுங்க, பிரிச்சு விடாதீங்க, தவறு. ஓகே. செகண்ட் ஓகேடா. சேர்த்து விடுங்க, சேர்த்து விடுங்க. நம்ம பையன் என்ன இருந்தாலும் நீங்க பாட்டுக்கு போ. அப்புறம் எப்படிமா பேசிட்டீங்க? சொல்லுமா. அவார்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. அதெல்லாம் கேட்காதீங்க. உனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் இன்டெப்த் டீடைல்ஸ். இன்ஸ்டால தான் நாங்க முத ஃபர்ஸ்ட் பேசணும். அப்படியே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். அப்படியே இப்படி மாதிரி போச்சு. ஐயோ செத்தண்டா.
செத்தண்டா டேய் கெம்பர் பையா. சரி ஓகே நல்லா இருந்தா சரி. எப்படிம்மா எப்ப நேர்ல மீட் பண்ணலாம்? என்ன படிக்கிற நீ சொல்லவே இல்லையே, என்ன நீ படிச்சிருக்க? I'm doing MBBS நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். டாக்டரா? ஏமா டாக்டர். இவன் மாசம் 10,000 கூட சம்பாதிக்க மாட்டானம்மா, இவனை எப்படிமா கல்யாணம் பண்ணி நீ மெயின்டைன் பண்ணுவ? சரி நீ கல்யாணம் பார்த்துக்க, மட்டும் பண்ணா நீ பார்த்துக்க அவனை. அவனுக்கு Sure, sure. அவனுக்கு ஒரு ஒளி விளக்கா இருந்து ஆயிடுவான் ப்ரோ. அதான் அவனுக்கு ஒரு ஒளி விளக்கா இருந்து அவனை எப்படியாவது கரையேற்றி விட்டுருமா. கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா. ஏன் பண்ணி பிடிச்சாலும் புளி கும்பாதான் சேர பிடிச்சிருக்கான். MBBS சௌந்தர்யாவை கிளிக் அவுட் பண்ணுங்க ப்ளீஸ். இதுல இருந்து MBBS தயவு செஞ்சு சௌந்தர்யா நீ போயிடு. ஈரோட்ல விளக்கு வித்துட்டு கிக் அவுட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க இது என்ன ரெண்டு மாறி மாறி வடை சுட்டுருங்க, ஒருத்தன் டாக்டருங்கிறான் ஒருத்தன் ஐஎஸ்ங்கிறான். அப்ப நான் தான் ஓமா. சரி நீங்க நரேந்திர மோடி, நான் நரேந்திர மோடி. கேஎஸ்ஆர் போத ஸ்டாலின், அவ்வளவு முடிஞ்சு. ஆகி காட்டுறேன். ஓ புரோஜன் ஆய் காட்டுறியாமா? ரைட். ஐயோ வேணாம், கடைசி வாரத்திலிருந்து வராதீங்க ப்ளீஸ். நல்லாவே இல்ல, வேணாம் கடைசி வாரத்திலிருந்து பிடிக்காதீங்க, கெஞ்சி கேக்குறேன். அது வேற ஆய் காட்டுறேன்னு சொல்லிச்சு. வேண்டாம் பாத்ரூம் டூரா? வேண்டாம் எனக்கு தெரியும். கடைசி வார்த்தை முடிஞ்சோடனே நான் என்ன சொன்னல, வேண்டாம் இதுல இருந்து மட்டும் எடுக்காதீங்க அப்படின்னு ப்ளீஸ். சரி ஓகே, மூடியாச்சு ப்ரோ. இவரை நான் கடைசி வார்த்தையிலேருந்து காப்பாத்துறது எனக்கு தான் ப்ரோ தெரியும், அவ்வளோ வழியா இருக்குது. புதி ஃப்ராங்க் சூப்பர்மா. ஏமன் குயின் நல்லா அருமையா வந்து தைரியமா சொன்னேன். இதுல என்ன இருக்கு, யார் வந்து தன்னுடைய காதலை வந்து வெளியே சொல்றாங்களோ அவங்களுக்கு சூத்தடி கன்ஃபார்ம் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அங்கேயே இருக்கு போல இருக்கு ப்ரோ. புரியல. ஏமன் வாயை திறக்க மாட்டேன்ட்டானே. அப்படிலாம் நல்லாதான் அவன் சந்தோஷமா தான் இருக்கேன். வைப்பர் ஓப்பி சொல்லுங்க. வைப்பர் வா ப்ரோ. வேற யார் இருக்கா? விஸ்வா வாமா. சரி எப்பமா கல்யாணம் பண்ணிக்குவா ஏமனா? ஆனா எனக்கு படிப்பு முடியறதுக்கு 3 years இருக்கு இன்னும். So I need to complete first. நான் already சொல்லிட்டேன். இவனலாம் 3 வருஷம் தாக்கு பிடிக்க மாட்டான். வாய்ப்பு இல்லை. 6 மாசம் தாக்கு பிடிக்க மாட்டீங்க நீங்க. பட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமேட்டு எதுனாலும் படிமா வெட்டுன்னு. ஏன்னா அடுத்தது எங்களுக்கு அவார்ட் கொடுக்குற மாதிரி தெரியல. கொடுத்தா வச்ச பரவாயில்ல, ஏதாவது சாதிச்சா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போதைக்கு அவார்டு இல்லைம்மா, கொரோனா வர்றதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகும். நீ என்ன பண்ற, விருட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணிடு இப்போதைக்கு, அப்புறமேட்டு பார்த்துக்குவோம். டேய் நீ கிளம்புடா, முதல்ல போய் கல்யாணத்தை பண்ற முதல்ல. இல்லண்ணா I have to complete my study first. Study தான் எனக்கு important. So I have to complete my study first. ஏமனோட வாழ்க்கையோட உனக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியமா? இல்லண்ணா ஆல்ரெடி அவங்க கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு அப்பா இல்ல. So daddy ட்ரீம் நான் டாக்டரா வரணும். பாத்துக்கலாம். இது நம்ம சேவியர் பெரியப்பா இருக்காரு, அவர் அப்பாவை எடுத்துக்கமா. சேவியர் பெரியப்பா கண்டிப்பா. சேவியர் ப்ரோ இருக்கு. ஏமன் மகளே நல்லா இருக்கியா? ஏமன் குயின் மகளே. நல்லா இருக்கேன். So daddy ஒரு ட்ரீம் I have to complete my study. கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணி நீ பெரிய டாக்டரா வருவே. Thank you Nat. Thank you so much. ஏமனே அண்ணன் சொல்றது கேளு. வீட்டுல போய் மலேசியால போய் மீட் பண்ணிடு முதல்ல. ஒரு கல்யாணத்தை போட்டு அப்புறமேட்டு எதுனாலும் பார்த்துக்கலாம். அங்கேயே கூட நின்று அங்கேயே கூட இரு. இப்போ எப்படி நீ யார் நம்ம இவா இருக்கால ரென்சி, அந்த மாதிரி நீ அங்கே புலி பாட்டு போட்டு ஆடிட்டு இருக்க. நான் என் பாட்டுக்கு சைலண்டா இருக்கேன். ஓ இருக்கியா நீ? ஐயோ ஓ இங்கதான் இருக்கியாமா? சரி விடுங்க. உயிரோட தான் இருக்கேன். இல்ல ரென்சி தெரியாம சாணி அந்த பக்கம் தூக்கி போட்ட நடுவில் நீ வந்துட்ட. தொடச்சிக்கமா. தப்பா நினைச்சுக்காது ரென்சி. அப்பா மூஞ்சில வா, மூஞ்சி முன்னாடி லோடியா. ஏமனே அண்ணன் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். முதல்ல கிரிட்டு போய் கல்யாணத்தை போடுற, அங்க இருந்து உதவி பண்ற, அங்க இருந்து ஸ்டீம் பண்ற. ஓகேவா? நாளைக்கு கல்யாணம் பண்ணிடுவோமா? நாளைக்கே பண்ணிடு. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்டா.
ஐ வில் டேக் கேர் ஆஃப் த கல்யாணம்டா. நாளைக்கு போய் கல்யாணத்தை பண்ணுற வழியை பாரு. பொண்ணுக்கு வேறு அப்பா இல்லை, நீ தான் அப்பாவை வந்து பார்த்துக்கணும். அப்பா வர வழியும் பாரு. அதான் மறக்காம சேவர் அவரை தூக்கிட்டு ஜெயில் போய் வேணாம். ஜெயில் போயிருக்கு மாதிரியான ஆள். ஜெயில் போயிருக்குள்ள விடாது. மதன் ப்ரோ இந்த டிவியை தான் நம்பாதீங்க. இவன் தான் பிவி வேலைக்கு முட்டையை விட மாட்டேன், வேமன் விட மாட்டான். பிவி உஷாராயிரும். முட்டையா மூடிட்டு இருந்தாலும் என்னோட வச்சுக்க அப்படின்னுவான். ஏமனா டேய் என்ன ஏமன நினைச்சுக்கோங்கன்றவாங்க. அங்க போயிட்டு என்ன ஏமன் நினைச்சிருக்கேன் அப்படின்னுவான். இப்ப நான் தான் ஏமன் அப்படின்ட்டு கரெக்டான டைமிங்ல வந்திருக்கு சௌந்தர்யா. வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்ரிஷியேட். தேங்க்யூ. இலக்கமே இல்ல. என்னண்ணா வெரி குட்னா இன்னும் ஒரு வார்த்தை சொல்றீங்க மாட்டேன். வெரி குட் சொல்லியிருக்காரு. ஏங்க ஏற்கனவே அது ஏங்க அது ஏற்கனவே ஒரு காதல்லாம் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. முதல் காதலில் இருக்க பொண்ணுங்க தான் இந்த ஓலெல்லாம். ரெண்டாவது காதலில் இருக்க பொண்ணுங்களாம் சும்மா கும்தாவாக இருப்பாளுங்க. நீங்கள் அந்த இதெல்லாம் இங்கே இது பண்ணாதீங்க. ஆல்ரெடி நிறைய காதல் பண்ணிருப்பாங்க போலியா. என்ன ஒண்ணுதான் ஒண்ணுதானா நீ? ஏன் இவரை பற்றி ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அங்கே ஏமன் பற்றி பேசுறீங்க. யாருங்க நீங்கள் ஆகாத காரியத்தை பேசிட்டு இருக்கீங்க. ஏமன் எப்படா கிளம்புற மலேசியா? பண்றோமா அந்த கொரோனாலாம் முடிச்சிட்டு போயிருக்கேன். லேட் பண்ணுற. ஐயோ என்ன பையன் அவசரம் தெரியாமல் இருக்கான். அங்க இது பார்டர் லாக் ஏற்கனவே பிலால்னு ஒருத்தர் இருந்தான். ஆஸ்திரேலியாவுக்கு கொக்கி போட்டுட்டு இருந்தான். 2 மாசத்துல புட்டுக்குச்சு. சரி ஓகே. மலேசியா 3 மாசமோ. சரி ஓகே ஃபைன். அவங்க வீட்ல எல்லாம் சொல்லிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டே ஓடிடுவாங்க தெரியுமா? தெரியாது. சரி ஒன்றும் நடக்காது. ஏமா நீ சொல்லிட்டே உங்க வீட்டில் சொல்லிட்டானே. என்ன சொன்ன? இது மாதிரி மேரேஜ் அரேஞ்ச் பண்ண தான் பார்த்தாங்க. இல்ல வேண்டாம் எனக்கு டைம் வேணும். 3 இயர்ஸ் உனக்கா நீ என்னத்தை கழட்டிட்டேன்னு உனக்கு கல்யாணம் வேற? 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிக்க சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏய் என்னடா சொல்ற ஏமனே? வேலைக்கு தான் போனியா இல்லையா? ஆமாண்ணா வேலையில தானே இருக்கேன். என்ன வேலையில இருக்க? நான் ஐடில தான் இது பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இது பண்ணிட்டு இருக்க. இப்ப சௌந்தர்யா வாண்டன் கேள்வி கேளு. என்ன வாண்டன் கேளு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐடில அதுக்கே ஒண்ணும் தெரியாது. அதுக்கு தான் சொல்றீங்க. அது கரெக்ட் தான். சரியா? அதுவே சாம்பார். அதே டெவலப்மென்ட்டா? எல்லாம் அதே டெவலப்மென்ட் வருது. என்ன டுமா என்ன? நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜெக்யூரில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜெக்யூரியா? எவ்வளவு salary பண்ண? இப்போதைக்கு நியரஸ்ட் 30 கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் இருக்கியா? வேலை செஞ்சுட்டு தான் இருக்கியா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என் ப்ராஜெக்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. பெஞ்ச்ல இருக்கேன் நான். ஓ ஓகே ஓகே. ஏன் பெஞ்ச்ல இருக்கீங்க? ஏதாவது சேர் அந்த மாதிரி இதுல ஏய் சி கருமோ. இதெல்லாம் ஏய் இதெல்லாம் வரல வடைய கபால். கேட் 8+ நான் போயிட்டு வரேன் ப்ரோ. கருமோ. இதெல்லாம் ஒரு இதா? அப்படியா? நான் ஏமன் 12வது படிக்கிற பையன் நினைச்சிட்டேன். சரி ப்ரோ. கிளம்ப அடுத்து பெஞ்சில இருக்கான். அடுத்து அப்புறம் அவ்வளவுதானா? எவ்வளவு நாள் பெஞ்ச்ல இருக்கீங்க? நான் 3 மாசமா இப்பதான் தத்து விட்டுருவீங்க. எவ்வளவு நாள்ல கிடையாது. ஆமா அது தொத்தி விட்டாங்கன்னா நான் அதான் மலேசியாலயே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அங்க ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஏமன் ஸ்கூல் மடியிலே வேலை தேடுற. சரி ப்ரோ. ரியல் காதல். ரைட். ரியல் காதல். சரி ப்ரோ. ரியல் காதல். இல்ல ப்ரோ பைக் பக்கத்துலயே இருக்கணும்னு நினைக்கிறேன் சொல்றேன். சரி ப்ரோ கொஞ்சம் சரி. மதன் என்ன வாய்ஸ் இப்போ பி லைக் ஐயோ இன்னைக்கு கொஞ்ச நேரம் விடுங்க அமைதியா. ஓ நான் உனக்கா பார்த்தம்மா. நல்ல வேலை நீ இது டைவர்ட் ஆயிட்டியா? சந்தோஷம். கேட்காத வரைக்கும் ஜாலி. சரி ப்ரோ உங்களை எப்படியெல்லாம் காப்பாற்ற வேண்டியதா இருக்குது ப்ரோ. பெரிய மனுஷன்றதை மறந்துருக்கு அடிக்கடி. ஒரு கண்ட்ரோல் வேணாமா?